ஏன் எல்லா கோவிலிலும் தான் வைகுண்ட ஏகாதசி நடக்கிறது? திருவரங்கத்துக்குத்தான் சிறப்பானால் இது தொடங்கப்பட்டதே இங்குதான். இது எப்படி தொடங்கித்து என்பது நம் தமிழர் பண்பாட்டோட இயைந்து கிடக்கிற ஒரு செய்தி. வடமொழி தமிழ் மொழி இரண்டையும் இரண்டு கண்களாக முன்னோர்கள் கொண்டார்கள். அதிலும் நம் தமிழ் மொழிக்கு எத்தனைதான் சிறப்பு! அகஸ்திய ரிஷியாலே வெகு காலத்துக்கு முன்பாக பொதிகை மலை சாரலில் வாழ்ந்த அகஸ்திய மகரிஷியால் வளர்க்கப்பட்டது தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு சிறப்பு தேடி கொடுத்த திருவிழாதான் பெரிய திருநாள். வைகுண்ட ஏகாதசி என்று சொன்னீரே, இப்போது தமிழ் திருவிழான்னு சொல்லுகிறீரே, இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? ஏன் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்கித்து? இங்குதான் தொடங்கித்தா? மற்ற கோவில்களில் பின்னாடி ஏற்படுத்தப்பட்டதா? ஆம், முதலில் இங்குதான் வைகுண்ட ஏகாதசி திருவிழா தொடங்கித்து. ஏன்கிற செய்தி பார்ப்போம். அழகான செய்தி. திருமங்கையாழ்வாருடைய கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் என்று பெயர். 30 பாடல்கள் கொண்ட பிரபந்தம். ரொம்ப அழகான தமிழ். அந்த 30 பாசுரங்களையும் தேவகானத்தாலே பாடி திருமங்கையாழ்வார் பெருமாளை மகிழ்விழ்த்தார். பெருமாளும் தலையசைத்து கேட்டார். அழ்வீர், நன்கு பாடினீர், உமக்கேதானும் பரிசு கொடுக்க வேணும், என்ன வேணும்னு கேட்க, நீர் எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ண வேண்டும், ஒரு உதவி செய்ய வேண்டும். வைகுண்ட ஏகாதசி அன்று தொடங்கி, அதாவது மார்கழி மாசத்து சுக்லபக்ஷு ஏகாதசி அன்று தொடங்கி, அன்று தொடக்கமாக 10 நாட்களுக்கு நம் மூத்த தலைவரான நம்மாழ்வார் அவர் பாடிய திருவாய்மொழியை நீர் காதார கேட்க வேண்டும். இதுக்குத்தான் திருவாய்மொழி திருநாள்னு பேரு. இதற்குத்தான் இராப்பத்து உற்சவம்னு தற்போது திருநாமம். இது திருமங்கையாழ்வார் வச்ச கோரிக்கை. திருமங்கையாழ்வார் பெருமானிடத்தில் 10 நாட்கள் நீர் உற்சவம் கண்டுள்ள வேண்டும். அப்போது நம்மாழ்வாருடைய 1000 பாசுரங்களை நீர் கேட்க வேண்டும். ஒரு நாளைக்கு 100 பாடல்களாய் 10 நாட்களுக்கு 1102 பாசுரங்களை கேட்கணும். திருமங்கையாழ்வார் கோரிக்கை வைத்தார். பெருமாளுக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா? ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்பதற்கு கசக்கிறதா? அது தொண்டர்க்கு அமுதமான பாசுரம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சஹசிரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். தமிழ் வேதம் என்னும் கொண்டாடப்படுவது ஆழ்வார்களுடைய பாடல்கள்.